ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அதனால் கிருஷ்ணர் சிலை வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த மண் கலையத்துக்கு போயிருந்தேன். இது நாங்கள் முன்னாடி இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதோட அட்ரஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இந்த மண் கலையத்துக்கு போகும்போது நிறைய புது புதுவான விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக பிரமிப்பாக கூட சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். அதுவும் பார்க்கலாம். எல்லாமே ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் அப்படியே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். முதல்ல இப்போ உள்ளே போகலாம். நிறைய பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு தான் அதிகமாக வந்து வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. விநாயகர் சிலைகள் பார்க்கவே ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பீங்கான் ஜாடி எல்லாமே ரூ. 100 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் 250, 350 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க ரேட்லாம். இந்த சிலைகள்லாம் கோயிலுக்கு நேர்ந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க, அதனால் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கப் எல்லாமே டீ கப்ஸ் இது மாதிரி பீங்கான்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஜாடி எல்லாமே இது வந்து கொஞ்சம் கலராக பெயிண்டிங்காக நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. இது எல்லாமே 350 ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. உப்பு புளி இப்போ எல்லாமே பீங்கான் ஜாடியில் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கலர் கொடுக்கவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி இருந்தது பார்க்கவும் அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து வந்து இந்த தண்ணீர் ஜக்கு, இது ரொம்ப மூடியோடு கொடுக்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. மூடி இல்லாமவும் இருக்குது, அதுவும் நான் பார்த்துருந்தேன். இதெல்லாம் 250, 350 ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாங்க. வாட்டர் பாட்டில் மண்ணிலேயே பார்த்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மூடி மட்டும் தான் பிளாஸ்டிக்கு, மற்றபடி வாட்டர் பாட்டில் வந்து மண்ணில் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜாடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. தயிர் ஊற்றி வைக்க, புளி இல்லாட்டி வந்து சாம்பார் ரசம் எது வச்சாலும் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு மூடியோடு கொடுக்கவும் நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருந்தேன், ஆனால் அதுக்கு மூடி கொடுக்கல. நான் சில்வர் தட்டம் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து மூடியோடவே கொடுத்துருந்தாங்க. இந்த மண்ஜாடி, வாட்டர் பாட்டில் எல்லாமே இப்போ மண்ணில் வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஃப்ளவர் மாஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தண்ணி ஜக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டம்ளர் வந்து என்ன யூஸ்க்குன்னு எனக்கு தெரியல. நான் அவங்ககிட்ட கேட்கவும் இல்லை. ஆனால் அடியில் வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்க ரொம்ப நல்ல வேலைப்பாடு கொடுத்துருந்தாங்க. அடுத்து மண் உண்டியல் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கலர்ஸில் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க சில ஃப்ரூட்ஸ் மாதிரி கூட பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்தா நல்ல சேமிப்பு பழக்கம் வந்துடும். நல்லா காசு சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இந்த குதிரை பொம்மைகள், இதெல்லாம் வீட்டு அழகுக்கு வைக்கலாம். முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் அழகுக்கு வைக்கலாம். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. 2 பொம்மை வந்து 800 சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து வந்து மீன் குழம்பு பாத்திரம், அந்த மண் சட்டிகள், இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். குழம்பு சட்டி எல்லாமே இருந்தது. இந்த கருப்பு சட்டி தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது நல்லா போகுது, நல்லா சேல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே இந்த மீன் குழம்பு, இந்த இதெல்லாம் இப்போ நிறைய பெரிய ஃபேமிலிக்கு வைக்கிற மாதிரி மீன் குழம்பு பாத்திரங்கள் கூட பார்த்தேன். காமதேனு சிலைகள், விவேகானந்தர் ஐயா சிலைகள் எல்லாமே இருந்தது. அடுத்து வந்து அந்த எலி வாகனம், அது கூட செஞ்சு வச்சுருந்தாங்க. மூஞ்சூர் வாகனம், இதெல்லாம் சின்ன சின்ன தட்டு. இந்த டீ கப் இருக்கு இல்லைங்க, அது குட்டியாக இருக்குது பாருங்கள், இது மண்ணிலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. இதுதான் நான் பல காமிச்ச அந்த மீன் சட்டி பாத்திரம் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே ரேட் வந்து 400, 500 இந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் இப்போ ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம், இவ்வளோ பெரிய பாத்திரம் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் வாங்கலை. இந்த காமதேனு இது எல்லாமே மண்ணிலே செஞ்சுருந்தாங்க. இதோ விவேகானந்தர் ஐயா சிலைகள், இது வந்து அந்த விளக்கு உள்ளே வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலே வந்து உருளி இருந்தது, பெரிய உருளி. சின்ன சைஸ் உருளி இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சைஸ் வந்து உருளி காமிச்சிருந்தாங்க. இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து எனக்கு வாங்கலாமா வேணாமான்னு யோசனை. ஏன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும்போது இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு, நிறைய கலர்ஸ் இருந்தால் ஆப்ஷன்ஸ் பார்த்து வாங்கலாம். இது ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வேணான்ட்டேன். அதோட கொஞ்சம் பெருசு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது மாதிரி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மண்ணில் உருளி வைக்கிறது வந்து பார்க்க இன்னும் அழகாக இருந்தது. அடுத்து வந்து இந்த கொலு பொம்மைகளுக்கான குட்டி குட்டி சிலைகள் வச்சுருந்தாங்க. இதை வாங்கி நான் அழகு இடத்துல கூட ஒரு கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சிலைகளும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மதர் சிலை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு சிலைகளும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் விநாயகர் சிலைகள்லாம் காட்டுறேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இது எல்லாமே 350 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கும் விநாயகர்கள்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு விநாயகர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளூ கலரில் சொல்லியிருந்தேன், எனக்கு ப்ளூ கலரில் விநாயகர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 350க்கு வந்து அந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அன்னபூரணி அம்மன் சிலைகள், மகாலட்சுமி அம்மன் சிலைகள் எல்லாமே பார்க்க அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருந்தது. சரஸ்வதி அம்மன் கூட இருந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க. செட்டியார் அம்மா, மீனாட்சி அம்மன் காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. நிறைய கடவுள் சிலைகள் தாங்க. ரொம்ப இந்த ஆரஞ்சு கலர் அம்மன் சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முகமும் நல்லா அழுக்காக அழகாக இருந்தது.
இன்னும் கொஞ்ச நாளில் நவராத்திரி குழு வந்துடும், அதனால் நிறைய பொம்மைகள் வரும், அப்போ வந்து பாருங்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம கிருஷ்ணர் சிலை இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஆர்டர் முடிஞ்சது போல், ஏன்னா டைம் ரொம்ப கிட்ட ஆனனால எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மன் சிலைகள் தேவிகள் சிலைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நரசிம்மர் சிலைகள்லேருந்து காளி தேவி சிலைகள், அம்மன் விதவிதமாக அம்மன் சிலைகள் வந்து ரொம்ப அழகாக தாமரை மலர் மேலே நிறைய வச்சுருந்தாங்க. இது கங்கா தேவி சிலை வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மகாலட்சுமி அம்மன் சிலை ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இதே மாதிரி புதுசு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அந்த சிலைகள் வந்து நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் இப்போ குழுவுக்கு புதுசாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு புதுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இப்போது விநாயகருக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்ட விநாயகருக்கு கூட எல்லாமே இப்போ பெயிண்டிங் போயிட்டுருக்கு. அந்த வேலையெல்லாம் நிறைய பேர் செஞ்சிட்ருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் வெளியவே இருந்து நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். குட்டி குட்டி விநாயகர் பார்க்கலாம், அதுக்கெலாம் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோ இன்னும் வந்து நிறைய சில கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய கலர்ஸில் இருந்தாங்க. கருப்பு கலர் விநாயகர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நேச்சராக அந்த மாதிரியே இருந்தது. அப்புறம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இன்னும் நிறைய தண்ணீர் ஊற்றி வைக்கும் பானைகள், மண் பாத்திரங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். என்ன வேணாலும் இங்கே வாங்க வரலாம். விலைகளும் ரீசனபிளாக இருக்கும். எல்லாமே 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியாக அனைத்து பொருட்களுமே நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த கசகசப்பு எதுவுமே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு கடை. நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் ட்ரெண்டு தான் மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது தான். லைக் பண்ணிடுங்க. நன்றி.